அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் வீரகுமார் அவர்களே, தம்பி ஜெஃப்ரி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தோழர்களுக்கும், தமிழ் தேசிய மாணவர் விடுதலை கழகம், தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தைச் சேர்ந்த தோழர்களுக்கும், இந்த அரங்கிலே பங்கெடுத்திருக்கின்ற முத்துமனோவுடைய உறவினர்கள் மற்றும் தீபக் பாண்டியன் அவருடைய உறவினர்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தம்பி தீபக் பாண்டியன் அவர்களுடைய படுகொலை பட்ட பகலிலே வெட்ட வெளிச்சத்திலே சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன, காவல்துறைகள் இருக்கிறார்கள், பொதுமக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் துணிச்சலோடு மறைந்திருந்து ஒளிந்திருந்து அந்த கூலிப்படை தீபக் பாண்டியனை படுகொலை செய்தது. நேருக்கு நேராக நான் படுகொலை செய்ய வருகிறேன், மோதி பார்க்கலாம் என்றால் அது வேறு. ஆனால் கோழைத்தனமாக ஒளிந்திருந்து எவ்வளவு மறைந்திருந்து ஆயுதங்களை வைத்துக் கொண்டு வெட்டி படுகொலை செய்வதை வீரம் என்று நினைக்கிறார்கள். நேருக்கு நேராக மோதி பார்த்தால்தான் தெரியும் யார் வெல்வார்கள் என்று. அப்படி தீபக் பாண்டியன் அவர்களை வெட்டி படுகொலை செய்துவிட்டு ஓடி இருக்கின்றது. இதற்கு முன்பும் பல படுகொலைகள் இந்த நெல்லை மாவட்டத்திலே பல படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் முருகன் கண்ணா அவர்கள் தொடர்ச்சியாக இந்த படுகொலைகள் குறித்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். முதலில் இந்த படுகொலை நடந்தவுடனே இந்த படுகொலை குறித்து வெளியிலே வருகின்ற முதல் செய்தியாக தொடர் முருகன் கண்ணா அவர்களுடைய செய்தி முக்கியமானதாக இருக்கும். கொலையாளிகளுடைய பட்டியலில் நம்முடைய முருகன் கண்ணா அவருடைய பெயரும் இருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் சொல்கிறார்கள். அடுத்து அவர்தான் கொல்லப்படுவார் என்று. ஆனாலும் நாம் இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் அஞ்சாமல் இந்த களத்தில் நாம் இருக்கின்றோம். எத்தனை படுகொலைகள் செய்தாலும் நாம் விழ இருவோம், வீழ்ந்து விட மாட்டோம், விடுதலை பாதை விட்டு விலகிவிட மாட்டோம் என்கின்ற அந்த களத்திலிருந்துதான் நாம் இந்த இடத்திலே இருக்கின்றோம். மரியாதைக்குரிய கோப்பரேஜோரன் அவர்கள் இந்த அரிய முயற்சியை எடுத்திருக்கிறார். அதற்கு முதலில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா யாரும் இதுவரை இன்னும் முன்னெடுக்கல. இதற்கு முன்பு நடந்த படுகொலையெல்லாம் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திருநெல்வேலியிலே காவல்துறையினுடைய அந்த அனுமதியை மீறி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடத்தியிருக்கின்றோம். அதற்கு பிறகு இப்போது இந்த படுகொலையை கண்டித்து என்பதை விட அதுக்கான வீர வணக்க பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டும் என்று நம்முடைய கோப்பெருஞ்சோழன் அவர்கள் முயற்சி இருக்கிறார்கள். ஆனால் வழக்கமான காவல்துறை எந்த மண்டபத்தையும் கொஞ்சம் ஆடியோ எந்த மண்டபத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை. காவல்துறை போறாங்க, அங்க இருக்கின்ற மண்டபத்தில் இருக்கின்ற உரிமையாளர்களை அழைத்து நீ கொடுக்க கூடாது, அவர்கள் கொடுத்தா நீ உள்ள போவ, பல அச்சுறுத்தல்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆதிதிராவிட மகாஜன சபையினுடைய இந்த கட்டணம் அணுகியவுடன் நம்முடைய தோழர் கோப்பெருஞ்சோழன் அவர்கள் அணுகியவுடனே உடனே தருகிறேன் என்று தானாக முன்வந்து இந்த மண்டபத்தை ஆதிதிராவிட மகாஜன சபையை சேர்ந்த இங்கே பகுதியில் இருக்கின்ற அந்த கட்டணத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களை அச்சுறுத்த முடியாது. ஏனென்றால் இந்த படுகொலையை இயல்பாகவே கண்டிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்தை கொடுப்பதன் மூலமாக நாம் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய கோப்பரேஜோரன் அவர்கள் பேசும்பொழுது என்னிடம் பேசும்பொழுது சொன்னார்கள், வேற எங்கேயும் கிடைக்கலையான்னு கேட்ட பொழுது இதே அவர்கள் சொன்னார்கள், பல இடங்கள் அச்சுறுத்தல் இருந்தது, ஆனால் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய தோழர் தேவதாஸ் அவர்கள் பேசும்பொழுது கடந்த காலங்களில் நடந்த செயல்பாடுகள் குறித்து அவர் லேசாக சொல்லிவிட்டு போனார். நான் மரியாதைக்குரிய தியாகி இமானுவேல் பேரனுடைய இன்றைக்கு அவர் இல்லை. மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரபோஸ் அவர்களோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் செயல்பட்ட காலம் ஒன்று உண்டு. எங்களுடைய ஊரிலே நடந்த கலவரம்,
அந்த கலவரத்தில் நான் உள்ளிட்ட 26 பேர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்திலே தியாகி இமானுவேல் பேரவை சார்பாக அண்ணன் சந்திரபோஸ் அவர்கள் பங்கேற்றார்கள். ஆதித்தமிழர் பேரவை சார்பாக எஸ் டி கல்யாணசுந்தரம் அவர்கள் பங்கேற்றார்கள். அப்படி நடைபெற்ற அந்த கலவரத்தில் படுகொலை நடக்கின்றது. அந்த படுகொலையிலே நான் உட்பட தந்தை, தம்பி எல்லோரும் சேர்ந்து ஒரு 26 பேர் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டோம். அன்றைக்கு கைது செய்யப்பட்ட உடனே விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்லாது தியாகி இமானுவேல் பேரவையும் இந்த கைதை கண்டித்து போராட்டத்தை நடத்தினார்கள். சிறையில் வந்து சந்தித்தார்கள். எப்படி வந்து அண்ணன் தேவதாஸ் அவர்கள் ஒரு கமிட்டியை நியமிக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அப்பொழுதே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு முறையை அன்றைக்கு தியாகி இமானுவேல் பேரவையும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து செயல்பட்டோம். இன்றைக்கு நாம் விடுதலை சிறுத்தைகள் அந்த களத்தில் நின்ற பொழுது உடனே இருந்த தியாகி இமானுவேல் பேரவை சேர்ந்த தோழர்கள் இருந்தார்கள். நான் உட்பட ஒரு 13 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட பிறகு கூட சிறையிலே அவர் விடுதலை செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து செயல்பட்ட இயக்கம் தியாகி இமானுவேல் பேரவை. அதை நன்றியோடு நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு போர் என்று ஒரு யுத்த களத்தை சொல்லுகிறார்கள். அந்த யுத்த களத்திலே இணைந்து செயல்படுவதற்கான ஒரு தேவை, அந்த தேவையை அன்றைக்கு மிக ஜனநாயகத்தோடு இருந்தது. கொடியகுளம் பிரச்சனை, கொடியகுளம் வன்முறை, கொடியகுளம் அந்த மிக மோசமான அந்த இனப்படுகொலை என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு இனத்தின் மீது மிக மோசமான வன்முறையை கட்டவிழ்த்த போது சென்னையில் நடைபெற்ற பேரணியிலே விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்றோம். அதைவிட மாநிலையிலே நடைபெற்ற அந்த தொழிலாளர்களுக்கான போராட்டத்திலே விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றோம். எங்கெல்லாம் கச்சடத்திலே நடந்த படுகொலை யாரும் வரவில்லை. ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த களத்திலே நேரடியாக சென்று அவர்களுக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டத்தை, சாலை மறியல் போராட்டத்தை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். ஏனென்றால் ஒரே ஒரு புள்ளி, ஒரே ஒற்றை குறிக்கோள் என்பது சாதி ஒழிப்பு. அந்த சாதி ஒழிப்பு களத்திலே அன்றைக்கு இணைந்து செயல்படக்கூடிய தேவை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அதைத்தான் நம்முடைய மரியாதைக்குரிய கோப்பரி தோழர் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். நீங்கள் RSS இயக்கத்தை இருக்கலாம், ஆனால் RSS இயக்கத்துடைய அடையாளத்தை விட எங்களுடைய தலித் அடையாளம் எங்களுக்கு பெரிது என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே நம்முடைய கோப்பரி தோழர் அவர்கள் இந்த இடத்திலே பிரகடனப்படுத்தினார்கள். நான் வருவதற்கு முன்பாக கூட நிறைய வாட்ஸ்அப்ல நிறைய முகநூல் எழுதிய அந்த செய்தியை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் ஏன் வருகிறார்கள் என்று. எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நடக்கிறதோ, எங்கெல்லாம் அடக்குமுறை நடக்கிறதோ அந்த இடத்திலே சாதி மதம் பார்க்காமல் இருப்பவன் தான் மிக சிறந்த போராளியாக இருக்க முடியும் என்று சேகுவாரா சொல்வார்கள். விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த களத்திலே நிற்போம் என்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த களத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றோம். யார் என்ன சொன்னாலும் எது செய்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தொடர்ந்து இந்த களத்திலே நிற்போம் என்பதற்கான அடையாளம். யார் படுகொலை செய்யப்படுகிறார்கள், யார் பாதிக்கப்படுகிறார்கள், அதனுடைய பின்புலம் என்ன ஜாதி என்பதில் முக்கியம். இந்த படுகொலையை கண்டிப்பதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே தொடர்ச்சியாக ஒரு 40க்கும் மேற்பட்ட படுகொலை நடந்திருக்கின்றன. எவிடன்ஸ் அமைப்பு புள்ளிவர்களோடு வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் அது குறித்து எந்த அக்கறையும் இல்லை. காவல்துறை அதிகாரிகள், இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அந்த சாதிவெறி கும்பலுக்கு அல்லது கூலிப்படை கும்பலுக்கு மறைமுகமாக ஆதரிக்கிறார்கள் அல்லது அவர்களை தூண்டிவிடுகிறார்கள் என்று கூட நாம் சொல்ல முடியும். இந்த படுகொலையை நடத்துவதற்கு பட்ட பகலிலே இப்படி வெட்ட வெளிச்சத்திலே இப்படி ஒரு படுகொலையை நடத்துகிறார்கள். ஆனால் காவல்துறை அமைதியாக இருக்கின்றது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை முயற்சி செய்யவில்லை என்றால் இந்த படுகொலைகளை அவர்கள் தூண்டி விடுகிறார்கள். இந்த படுகொலைகள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும், கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை மட்டுமல்லாது மிக மோசமாக இருக்கின்ற காவல்துறை சாதிவெறியோடு செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது.
இங்க இருக்கிறவங்க கூட நீ சாதி வரியோட ஒவ்வொரு சாதி பின்புலத்தோடு நீங்க செயல்படுவீங்க. ஒவ்வொரு முறையும் நாங்க கண்டிக்கணும், இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக மறைமுகமாகவோ நேரடியாகவோ நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பீர்கள் என்றால் இதை விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். அடுத்தடுத்த களத்திலே இதற்கு எதிராக போராட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டிய தேவையை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை நான் மிகுந்த பணிவோடு எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போர் அல்லது யுத்தம், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள், ஒடுக்குகிறவனுக்கும் ஒடுக்கப்படுபவனுக்குமாக நடக்கின்ற இந்த யுத்தம் அல்லது ஆதிக்கம் செய்பவனுக்கும் ஆதிக்கத்தை தகர்ப்பவனுக்குமான யுத்தமாகத்தான் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இத்தனை படுகொலை நடக்கின்றன தென் மாவட்டங்களிலே. என்ன பின்னணி? பட்டியல் சமூகத்திலிருந்து நாங்கள் வெளியேறுவோம் என்று அறிவித்தார்கள். இங்க இருக்கின்ற பிரச்சாரத்தில் நெல்லைக்கு வந்த மரியாதைக்குரிய இன்றைய இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், நான் நரேந்திரன் நீ தேவேந்திரன் என்று சொன்னார்கள். பட்டியலிலிருந்து வெளியேறுவதற்கு நான் முழுமையாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதை நம்பிதான் மரியாதைக்குரிய அண்ணன் ஜாம்பாண்டியன் அவர்களும் மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் அவரோட கூட்டணி வைத்தார்கள். என்ன நடந்திருக்கின்றது? எந்த பாரதிய ஜனதா RSS சங்பரிவார அமைப்புகள் இந்த படுகொலையை கண்டித்திருக்கிறார்கள். மதுரை அனுப்பாறையை சேர்ந்த ராமர் பாண்டியன் படுகொலை நடந்தது. அந்த படுகொலையை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சரண்டர் செய்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கு இந்தியா முழுக்க தலித் அரசியல் அல்லது அந்த மக்களை அமைப்பாக்குகின்ற ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது RSS சங்பரிவார அமைப்புகள் மிக தெளிவாக இந்த கன்சல்ட் பண்றதை, அதை அமைப்பாக்குவதை உடைக்கின்ற வகையிலே இந்தியா முழுக்க வேலை செய்தார்கள். அப்படி ஒரு முயற்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. நான் பின்னோக்கி பார்க்கின்றேன். அன்றைக்கு இமானுவேல் பேரையும் நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் மரியாதைக்குரிய அந்த சந்திரபோஸ் அவர்களும் இணைந்து சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணி என்பதை கட்டி இந்த களத்திலே எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நடக்குதோ அங்கே நின்று போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது எப்படி இருந்தது என்று நான் நேரடியாக பார்த்தேன். சிறைக்குள்ளே கூட மதுரை சிறையில் நான் ஆயுள் சிறைவாசியாக இருந்தேன். பாளையங்கோட்டை சிறையிலிருந்து ஒரு 10 பேர் கமாண்ட் என்கின்ற பெயரில் அங்கு தூக்கி வீசப்பட்டார்கள். அதிலே ஒருவர் அசோக் பாண்டியன் என்பவர், அதிலே ஒருவர் கோயில்பட்டியை சேர்ந்த கதிரேசன். இப்படி ஒரு 10 பேர் வந்தார்கள். அதிகாலையிலே காவல்துறை அங்க இருக்கிற சிறைத்துறை அதிகாரிகள் உள்ளே வைத்து கடுமையாக அடித்தார்கள். சத்தம் கேட்டது, ஐயோ என்கிற சத்தம் கேட்டது. அப்பொழுதுதான் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். காலையிலே போய் பார்த்தோம், எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள். அந்த அசோக் பாண்டியன் என்பவர் நாகலீரை சேர்ந்தவர். அவர் சிறையிலிருந்து வெளியே போன பிறகு அவரை படுகொலை செய்தார்கள். கதிரேசன் மட்டும் என்னோடு தினமும் உரையாடி விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் இணைந்து இன்றைக்கு அவர் மாவட்ட செயலாளர், 2 முறை மாவட்ட செயலாளராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய நம்பிக்கை பெற்ற தம்பிகளில் அவர் ஒருவராக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அன்றைக்கு சிறையில் இருக்கும் பொழுது கூட இப்படியான பாகுபாடுகளுக்கு சிறைக்குள்ளும் நாங்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுத்தோம். சிறைத்துறைக்கு எதிராக போராடினோம். சிறைத்துறையினுடைய ஜாதி பாகுபாடு, அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக நாங்கள் போராடினோம். அது ஒரு காலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு RSS சங்பரிவார அமைப்புகள் சாதி பெருமையை பேசுகின்ற வகையிலே, ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள், இந்து மதம் என்பது சாதிகளுடைய தொகுப்பு, சாதிகள் தான் இந்து மதம். ஆகவே சாதி பெருமையை பேசுகின்ற வகையிலே இந்து மதம் இருக்கின்றது. வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கின்ற யார் ஒருவரையும் இந்து மதம் ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு கூட பேருக்கு பின்னாடியே நிறைய தம்பியை நிறைய இடங்களில் தனக்கு பேர் பின்னாடி பறையர் என்று போட்டுக்கொள்கிறார். அந்த பறையர் இந்த பறையர் யாரெல்லாம் பேருக்கு பின்னால் சாதி பேரை போடுகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த கட்டமைப்பை ஏற்றுக்கொள்கிறார், சாதிய கட்டமைப்பை ஏற்றுக்கொள்கிறார். மேலே பார்ப்பான் இருக்கிறான், கீழே சத்திரியன் இருக்கிறான், அதற்கடுத்து வைசியன் இருக்கிறான், அதற்கு கீழே சூத்திரன் இருக்கிறான். இந்த வர்ணாசிரம கட்டமைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆகவே நான் பறையன் என்று போட்டுக்கொள்கிறேன் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள்.
இது RSS உடைய ஒரு தந்திர முத்தி. நீ பேர பின்னாடி போட்டீங்கன்னா என்ன நடந்துற போகுது? சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற, வர்ணாசிரமத்தை அழித்தொழிக்கின்ற, சனாதனத்தை அழித்தொழிக்கின்ற அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அரசியல். அதான் தத்துவம். தந்தை பெரியாருடைய கொள்கை அதுதான். பாரதியாருடைய கொள்கை அதுதான். ஆனால் இன்றைக்கு RSS சம்பரிவார அமைப்புகள் இன்றைக்கு சாதி சாதியாக பிரிக்கின்றன. ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலே ஒரு திரையை, ஒரு சுவை இழப்புகிறார்கள். உனக்கு நடந்த எனக்கு என்ன, எனக்கு நடந்த உனக்கு என்ன என்கின்ற வகையிலே இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் RSS உடைய செயல் திட்டமே அதுதான். ஜாதி கட்டமைப்பை, சாதியை அவர் ஊக்கப்படுத்த வேண்டும், அதை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க அதை செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த தேர்தலில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு. கடந்த முறை மொத்தம் இந்தியா முழுக்க இருக்கின்ற தனி தொகுதிகள் என்று சொல்லக்கூடிய தொகுதிகள் மொத்தம் 131 தொகுதிகள். கடந்த முறை 77 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி வென்றது. ஆனால் இந்த முறை 55 தொகுதிகள் தான் அவர்கள் அடங்கியிருக்கிறார்கள். அதாவது நான் தனி தொகுதிகளை மட்டும் சொல்கிறேன். எல்லா தொகுதிகளும் மொத்தம் மீதி இருக்கிற 22 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக ராமர் கோவில் அங்கே வெற்றி பெற்ற அந்த வைசாபத் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்ற அஸ்வதேவ் என்கின்ற அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். கடந்த 2 முறை வெற்றி பெற்ற லல்லு சிங்கை விட அதிக 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராமர் கோவில் பிரச்சனை இருக்கின்ற அந்த தொகுதியிலே வைசாபாத்திலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏனென்றால் பாரதிய ஜனதா RSS சத்பரிவார அமைப்புகளுடைய சூழ்ச்சியை வட இந்தியாவில் புரிந்து கொண்டார்கள். இவர்கள் தலித்துகளை அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் வாக்குகளுக்காக பயன்படுத்துகிறார்கள் அல்லது பெரும்பாலும் சூழ்ச்சியை செய்கிறார்கள். ஆகவே இவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும், இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ராமனாலும் காப்பாற்ற முடியாத ஒரு கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி போய்விட்டது. இன்றைக்கு மோடி நினைத்தாலும் கூட பட்டியல் வெளியேற்றத்திற்கான அந்த அரசியலை, அதுக்கான நியாயத்தை, அதற்கான செயல்பாட்டை அவர்கள் செய்ய முடியாது. அவர் வெளிப்படையாக பேசலாம், நாங்கள் அதை செய்வோம் என்று வாக்கு வங்கிக்காக பேசலாம். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிறார்கள் வெளிப்படையாக. இது எல்லாமே ஒரு நுட்பம். தேர்தல் காலத்தில் நாங்கள் அப்படி பேசவில்லை என்று சொல்கிறார்கள். செயல்படுவதெல்லாம் அப்படித்தான் செயல்படுகிறார்கள். ஆக இன்றைய சூழலில் இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் பேசுகிற அத்தனை தோழர்களும் ஒரு ஓர்வை குறித்து, தமிழ் தேசிய அரசியல் குறித்து, முன்னிருக்கின்ற அந்த அரசியலுடைய நோக்கம் என்ன என்று நம்முடைய நிலவரங்கள் போன்ற தோழர்கள், மற்ற தமிழ்மாறன் போன்ற தோழர்கள் எல்லோரும் பேசினார்கள். ஆனால் நம்முடைய இலக்கு என்பது ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு இலக்காக இருக்க வேண்டும். அது தலித் அரசியல் என்று சொல்லி அதை புறக்கணித்தாலும் சரி, இல்ல வேறு ஒரு பெயரை அழைத்தாலும் சரி, ஆனால் எல்லோரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு புள்ளி தேவைப்படுகிறதா இல்லையா என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஒடுக்குமுறைக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, நடக்கின்ற படுகொலைகளுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து இந்த படுகொலைகளை கண்டித்து இந்த படுகொலைகளுக்கு நிறுத்த வேண்டும். நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக நாம் எவ்வளவு மோசமாக பின்தங்கி இருக்கிறோம். ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு சூழலை எந்த இடத்தில் நாம் நகர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு புள்ளியை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது எந்த பேர் வேணாலும் நாம் அழைத்துக் கொள்ளலாம். கல்வி அரசியல் நீங்க சொல்லலாம், அது பிடிக்கவில்லை என்றால் வேற ஏதாவது பேர் சொல்லலாம். ஆனால் இணைய வேண்டும் என்கின்ற அந்த புள்ளி இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த அரங்கத்திலே நான் கேள்வியாக வைக்கின்றேன். சாதி பெருமை பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். அந்த சாதி பெருமையின் மூலமாக அந்த சாதிய கட்டமைப்பை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு RSS போன்ற இயக்கங்கள் அந்த வேலையை துணிச்சலாக செய்கிறார்கள். தங்களுக்கு பின்னாடி பேரை நீங்க போடுறது மூலமா உனக்கு ஏதோ பட்டம் கொடுப்பது போல நினைச்சுக்கிறாங்க. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சாதி ஒழிப்பு நூலிலே மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை தாக்கி இருக்கிறார்கள் என்றால் அதனை பின்புலம் வெட்டி படுகொலை செய்வதும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தை தாக்குவதும் ஒன்றுதான். ஆணவ படுகொலை நடத்துவதும் அலுவலகத்தை தாக்குவதும் ஒன்றுதான். சாதி ஒழிப்புக்கான அரசியலை முன்னெடுக்கின்ற, அதை தடுக்கின்ற சாதி வெறியர்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் வருகிறார்கள். மணமக்கள் அன்றைக்கு இருந்தால் அதை படுகொலை செய்திருப்பார்கள் அந்த கட்சி அலுவலகத்தில். அப்ப இதையெல்லாம் நாம் எப்படி தடுக்க போகின்றோம்? இந்த சனாதன அரசியலை நாம் எப்படி அழித்தொழிக்க போகின்றோம்?
இதான் நம்மிடம் இருக்கின்ற ஒரு புள்ளி. தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறார்கள். தமிழ் தேசியம் என்கின்ற அந்த கோட்பாடு மிக உயர்ந்த கோட்பாடு. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்வார்கள். சாதி ஒழிப்போடு கூடிய தமிழ் தேசிய அரசியலை யார் முன்னெடுக்கிறார்கள் என்கின்ற கேள்வியை நாம் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பலர் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் போலி தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிறார்கள். தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு பெயர் மட்டும் இருக்கும். ஆனால் அவர்கள் உள்ளே என்னென்ன சாதி அரசியலை பேசுகிறார்கள், சாதி பெருமையை பேசுகிறார்கள், அல்லது ஆதிக்க சாதியை அவர்கள் எப்படி வளர்க்கிறார்கள் என்று தமிழ் தேசிய அரசியலை பேசிக் கொண்டிருப்பவர்கள் முன்னெடுப்பவர்கள் நமக்கு தெரியும். ஆனால் பேருக்கு மட்டும் தமிழ் தேசியம். ஆனால் உண்மையான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கடப்பாடு என்பது நமக்கு இருக்கின்றது. உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இந்த களத்தில் இருந்துதான் நாம் உருவாகி கொண்டிருக்கின்றோம். நமக்கு மட்டும்தான் அந்த கடப்பாடு இருக்கின்றது. வேற எங்கேயோ இருந்து வர தமிழ் தேசியம் பேசுறதுக்கும் நாம இங்க பேசுகிற தமிழ் தேசியத்திற்கும், அது வேற எங்கிருந்து சாதி ஒழிப்பை பேசுகிறவனுக்கும் இங்கிருந்து சாதி ஒழிப்பை பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இந்த வித்தியாசத்திலிருந்து நாம் இந்த களத்தை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. RSS சங் பரிவார அமைப்புகளுடைய அந்த சனாதன அரசியலை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. பாரதிய ஜனதா, மோடி, இருக்கிற இந்து முன்னணி எந்த சமூகத்திற்கு ஊடாக ஊடுருவி இருக்கிறார்கள்? கொங்கு பகுதியிலே எந்த சமூகத்திற்கு உள்ளே ஊடுருவி இருக்கிறார்கள்? மேற்கு மண்டலத்தில் எந்த பகுதியிலே ஊடுருவி இருக்கிறார்கள்? இங்கே தெற்கே எங்கே ஊடுருவி இருக்கிறார்கள்? யார் எந்த சமூகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியிலே RSS யார் இருக்கிறார்கள்? தலைமை பொறுப்பு இருக்கலாம், மாவட்ட பொறுப்பு இருக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கம் என்ன? RSS நோக்கம் என்ன? சாதி ஒழிப்பு அவருடைய நோக்கம், அல்லது தேசிய இனங்களுடைய அடையாளங்களை பாதுகாப்பது, தேசிய இனங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பது என்கின்ற ஒற்றை புள்ளியில் இருக்கிறார்களா? அவர்கள் பேசுவது இந்து தேசியவாதம், இந்து மயப்படுத்துதல். ஒரே நாடு அது இந்து ராஷ்டிரம், ஒரே மொழி அது இந்தி மொழி. இதுதான் அவருடைய மிக நோக்கமாக இருக்கின்றது. இந்து ராஷ்டிரம் தான் அவருடைய நோக்கம். தேசியவாதத்துக்கு, தேசிய இனங்களுக்குமான யுத்தமாக நாம் இதை முன்னகற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்து தேசியவாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். நாம் தேசியனுடைய அடையாளத்தை, தேசியனுடைய விடுதலையை முன்வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்போடு நாம் இளைஞர்களை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கு சாதி ஒழிப்பு மிக முக்கியமான நிபந்தனை, முன் நிபந்தனை. எவனாவது தமிழ் தேசியம் பேசுகிறார் என்றால், தமிழ் தேசியவாதி என்று அறிமுகப்படுத்துகிறாரா? எத்தனை சாதி ஒழிப்பு போராட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை கோவில் அழிவு போராட்டத்தில் நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள்? எத்தனை ஆணவ படுகொலையை கண்டித்து போராட்டத்தை நடத்தியிருக்கிறீர்கள் என்ற கேள்வி நாம் முன்வைக்க வேண்டும். இருக்கிற அத்தனை தமிழ் தேசியவாதிகள் பேரில் இருக்கிற அத்தனை பேரும் வெளிப்படையாக எவ்வளவு பேர் அதை நடத்தி இருக்கிறார்கள் என்ற கேள்வியை நாம் கேட்டால் யாருக்கும் இல்லை. நிறைய இருக்கிறாங்க. தோழர் தியாகு போன்றவர்கள் இன்றைக்கு இந்த களத்திலே இருக்கிறார் என்றால் அவர் ஒரு சாதி ஒழிப்பு போராளியாக நாம் பார்க்கின்றோம். அவர் பிறந்தது ஒரு சமூகம், ஆனால் இன்றைக்கு அவர் சாதி ஒழிப்பு களத்திலே முக்கியமான ஒரு கள போராளியாக இருக்கிறார். மார்க்சிய பின்னணியோடு. ஆக இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் திராவிட எதிர்ப்பு என்கின்ற அந்த அரசியலை முன்வைப்பவர்கள் கூட தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் தேசிய அரசியலுக்கும் இருக்கின்ற திராவிட அரசியலுக்கும் ஒரு பகையை உருவாக்குவது அல்லது அந்த முரண்பாட்டை உருவாக்குவதற்கான ஒரு புள்ளியாட்டம் வைத்திருக்கிறவர்களுடைய திராவிட அரசியலை பற்றி பேசுவதற்கான அல்லது தமிழ் தேசிய அரசியலுக்கான பின்னணியை பேசுவதற்கான அடையாளமாக அல்ல. ஆதி திராவிட மகாஜன சபை இந்த அரங்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆதி திராவிடர்கள் என்கின்ற அந்த ஆதி திராவிடர்கள் பூர்வீக குடிகள். பூர்வீக குடிகளுக்கும் இன்னொரு இருக்கின்ற ஆதிக்கவாதிகளுக்குமான ஒரு யுத்தத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது என்ன பேராக இருக்கலாம். ஆனால் பேசுவது இன்னைக்கு பாரதிய ஜனதா பேசுகிறா கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று சொல்கிறார்கள். அதே தமிழ் தேசியவாதிகள் திராவிட எதிர்ப்பு என்று சொல்கிறார்கள். திராவிட எதிர்ப்பு என்றால் ஒரு பெரியாரை முன்வைப்பார்கள் அல்லது திமுகவை முன்வைப்பார்கள். ஆனால் பெரியாருக்கு முன்பாக, கலைஞருக்கு முன்பாக, திமுகவுக்கு முன்பாக இந்த திராவிட அரசியலை, திராவிட பெயரை முன்மொழிந்தவர்கள் அயோத்தியாச பண்டிதர் ஒருவர்.
ஆக திராவிட அரசியல் என்பது ஒரு விடுதலை அரசியலாக தான் நாம் பார்க்க வேண்டும். திராவிட அரசியலுடைய தொடர்ச்சியாக தான் தமிழ் தேசிய அரசியலை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நாம் இளைஞர்களை இந்த கோணத்திலே நாம் முன்னகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அரசியல் தனிமைப்படுத்துதல் இல்லாமல் அரசியல் படுத்துதலை நாம் முன்னகர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அது ஜனநாயகப்படுத்துதலோடு இந்த அரசியல் படுத்துதலை தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த கோணத்திலே நாம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுதான் மிக முக்கியமானது. நான் நேருக்கு நேரம் நம்ம ஒரு ஜாதியை திட்டுவது என்பது வேறு, அந்த ஜாதியை படுகொலை நடத்துகிறார்கள் என்பது வேறு. ஆனால் இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கின்ற கோட்பாடு என்னவாக இருக்கின்றது? மேலும் மேலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும். அந்த ஆதிக்கத்தின் மூலம் நம்மை ஒடுக்குகின்ற கருவியாக அவர்கள் எதை வைத்திருக்கிறார்கள்? அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள். அதிகாரமற்ற சமூகமாக நம்ம மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்துக்கு பக்கத்தில் கூட நம்மை நெருங்க விட மாட்டார்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் 2 இடங்களில் வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்றால் வெறும் சாதாரணமானதல்ல. இந்த காலத்திலே தேர்தல் பாதையில் இருந்து கொண்டு, அதாவது கட்சிகள் வேற இருக்கிற கட்சிகள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் தேர்தல் காலத்தில் இருந்து கொண்டு சனாதன எதிர்ப்பை முன்வைப்பது, தேர்தல் காலத்தில் இருந்து கொண்டு RSS எதிர்ப்பது, தேர்தல் காலத்தில் இருந்து கொண்டு சாதி ஒழிப்பை முன்னெடுத்துவது, வர்ணாசிரமத்தை எதிர்ப்பது, இந்த களத்தில் நின்று பார்க்கும்போதுதான் தெரியும் எப்படி சமூகத்தில் எப்படி தீண்டாமை இருக்கிறதோ அதுதான் அரசியலும் அங்கே தீண்டாமை இருக்கின்றது. அந்த தீண்டாமை எல்லாம் அங்கே இருக்கிற ஒடுக்குமுறை எல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு அல்லது அதை தகர்த்து விட்டு ஒரு களத்திலே நின்று இன்றைக்கு அரசியல் அங்கீகாரத்தை விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறோம் என்றால் வெறும் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கின்ற சூழலிலே எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றிணைந்து அந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். தனிமைப்படுத்துவதிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்தவர்கள் தான் 10 ஆண்டுகள் தேர்தல் பாதையில இல்ல. புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுக்கின்ற வகையில நாம் தேர்தல் எதிர்கொண்டோம். எவ்வளவு படுகொலைகள், எத்தனை கைதிகள், குற்றத்தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம். ஆனால் இந்த சமூகத்தை ஒருங்கிணைப்பதில், அவர்களை அமைப்பாக்குவதில், பொது நீரோட்டத்தில் இணைவதில், இந்த சமூகத்தை பொது நீரோட்டத்தோடு இணைந்து நமக்கான உரிமையை மீட்பதில் நாம் அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கிற தோழர்களே. அந்த அரசியல் படுத்துதல் என்கின்ற அந்த இலக்கோடு நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்பொழுதுதான் இந்த சாதி ஒழிப்பு காலத்திலே நாம் வெறும் தலித்துகள் மட்டுமல்லாது தோழமை இயக்கத்தை சேர்ந்த ஜனநாயக சக்திகள் எல்லோரையும் ஒன்றிணைந்து இந்த படுகொலையை கண்டித்து நாம் களமாட வேண்டிய தேவை. இது ஒரு அரங்கத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய தோழர் கோப்பரேட்டிவனுடைய ஒரு அரிய முயற்சியிலே இது ஒரு அரங்கத்திலே நடத்திருக்கிறோம். ஆனால் இந்த படுகொலையை கண்டித்து தெருவிலே நின்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் நடத்தியிருக்க வேண்டும். காவல்துறையை கண்டித்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் நடத்தியிருக்க வேண்டும். காவல்துறையினுடைய ஆதரவு இல்லாமல் இந்த படுகொலை நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதற்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளிகள் கூலிப்படை மட்டுமல்ல, அதிகார வர்க்கத்தில் இருக்கிற காவல்துறை பின்னாடி இருக்கிறார் என்பதை நாம் மக்களை அமல்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நாம் மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்களை நாம் அச்சுறுத்தல் இல்லாமல் துணிச்சலாக இந்த களத்தில் நின்று வாங்க போராடலாம் என்று அழைக்கும் பொழுது அவர்கள் வருவதற்கான அந்த துணிச்சலை, அதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதற்கு நமக்கு இருக்கின்ற ஆயுதங்கள் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியார் அவர்களும் கார்ல் மார்க்சும் இவருடைய ஆயுதங்களை நாம் வைத்துக் கொண்டு இந்த களத்தில் இருக்கும்போது இந்த வடக்கு இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாமே இன்றைக்கு அதை தூக்கி கையில் எடுத்துக் கொண்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கு கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கின்ற அடிப்படையில் அந்த அரசியல் சாசனத்தை ராகுல் காந்தி தூக்கினார்கள். இப்பொழுது மோடி அதை தூக்கி கொண்டிருக்கிறார். இந்த அரசியல் புரிதலோடு நாம் களமாட வேண்டிய தேவை என்ன வேணாலும் நம்ம பெருமை பேசலாம். அதை பற்றி மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு என்ன தெரியும்? படித்த இளைஞர்கள், கல்வி, நம்ம தீபக் பாணியுடைய ஒரு வீடியோ பார்த்தேன். அவ்வளவு அழகா அவர் பேசுறாரு. நம்முடைய தம்பிகள், நம்ம சேகர் கூட தலைவரை பார்ப்பதற்கு முயற்சி இருந்ததாக சொன்னார்கள். அவர் அழைத்து வருவதாக சொல்லியிருக்கார்கள். தலைவர் அதை சொன்னார்கள். ஏன் இதை சொல்கிறோம் என்றால், இளைஞர்களை நாம் அரசியல்படுத்தி இந்த களத்திலே, சாதி ஒழிப்பு களத்திலே ஜனநாயக புரிதலோடு நாம் முன்னகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அரசியலை நாம் தொடர்ச்சியாக முயற்சி செய்வோம். எல்லோரும் ஒன்றிணைந்து, நம்முடைய தேவதாஸ் அவர்கள் சொல்வது போல
ஒரு கூட்டமைப்பு இந்த காலத்திலே எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பு, ஒரு கமிட்டி எல்லோரும் இணைந்து நிற்கும் பொழுது கட்டாயம் இந்த சாதியவாதிகள் மத்தியிலே நம்முடைய இளைஞர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த பாதுகாப்போடு நாம் களமாடுவோம். இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய தோழர் கோப்பெரும் ஜோழன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தோழர் முத்துமோனா அவர்களுக்கும் தோழர் தீபக் பாண்டியன் அவர்களுக்கும் செவ்வார்ந்த வீர வணக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.